Hello dear students, friends welcome. இந்த வீடியோவில் 10th Social Science செகண்ட் டிவிஷன் எக்ஸாம் உடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேங்க் உடைய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10th மாணவர்களுக்கு பல மாவட்டங்களில் செகண்ட் டிவிஷன் எக்ஸாம் நடந்து வருது. நாளை மறுநாள் பல டிஸ்ட்ரிக்டில் 10th சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் நடக்க இருக்குது. நீங்கள் சோசியல் சயின்ஸ் எக்ஸாமில் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு 100% சப்போர்ட் பண்ணும். இந்த வீடியோவில் லாஸ்ட் இயர் 2023ஆம் ஆண்டில் செகண்ட் டிவிஷன் எக்ஸாமுடைய வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் உடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தமிழ் மீடியம் ஆல்சோ இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 7 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இப்போ 2024 தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் முடிஞ்சு லாஸ்ட் வீக்கே முடிஞ்சு அதனுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருக்கோம். இப்போ தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின்னா மதுரை திண்டுக்கலுக்கெல்லாம் அதே கொஸ்டின் தான் வருது. இது அல்லாமல் இந்த கொஸ்டின் பேப்பர் வேறு டிஸ்ட்ரிக்ட் வருதான்னு தெரியல, கன்ஃபார்ம் பண்ணி இதையும் படிங்க. 2024 ஒரிஜினல் கொஸ்டின் படிங்க, 2023 கொஸ்டினையும் படிங்க. ஒரு 8 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னாவே செகண்ட் டிவிஷன் மட்டுமல்லாது அடுத்து வரக்கூடிய பொதுத் தேர்வில் உறுதியாக மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் பேங்காக டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய கேள்விகள் ரிப்பீட் ஆகிருக்கும். மோஸ்ட்லி சோசியல் சயின்ஸில் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் நிறையா வரும். உங்களுக்கு ட்விஸ்ட் வைக்கிறது என்னன்னா 1 மார்க்கில் 2 கேள்வி வைப்பாங்க. கண்டிப்பாக அசர்ஷன் ரீசனிங் 1 மார்க் ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. பார்ட் 2ல் 2 மார்க் கொஸ்டின் கம்பல்சரி 2 மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் உங்களுக்கு ட்விஸ்ட் வைப்பாங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா ஹிஸ்ட்ரியில் கேட்கலாம், ஜியாகிரஃபியில் கேட்கலாம், எக்கனாமிக்ஸில் கேட்கலாம். வெரி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மட்டும் அந்த கம்பல்சரி 2 மார்க் படிக்க முடியாது. நீங்கள் டாப்பர்ஸாக இருந்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் புக்கினும் படிக்கணும். 5 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 10 5 மார்க் அட்டன் பண்ண போகிறீங்க. இதில் கம்பல்சரி மேப்பை பொறுத்தளவுக்கு வேர்ல்டு மேப்பும் கேட்கலாம், இந்தியா மேப்பும் கேட்கலாம். வேர்ல்டு மேப்பு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வாரில் கலந்து கொண்ட நாடுகள். இந்தியா மேப்பு கேட்டாங்கன்னா புரட்சி நடந்த இடங்கள் தான் மெயினாக கேட்குறாங்க. இந்த மீரட், ஜான்சி, குவாலியர், பராக்பூர் இந்த மாதிரி பிளேசஸ் தான் மெயினாக கேட்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜியாகிரஃபி 8 மார்க் கொஸ்டின் மேப் இருக்குது. நீங்கள் இந்த ஒரு 8 கொஸ்டின் இருக்கக்கூடிய மேப்பவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 8 மார்க் மேப்பையும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி 8 மார்க் தியரி கொஸ்டினை பொறுத்தளவுக்கு தான் ஒரு கொஸ்டின் புக் பேக்கில் கேட்குறாங்க, ஒரு கொஸ்டின் புக்கில் கேட்குறாங்க. சில சமயம் 2 கேள்வியிலுமே புக்கில் கேட்டுறாங்க. ஒரு கேள்வி கம்பல்சரியாக ஹிஸ்ட்ரியில் வந்துடும். நெக்ஸ்ட்டு அதுக்கு சாய்ஸ் கொஸ்டின் ஜியாகிரஃபியில் வரலாம், எக்கனாமிக்ஸில் வரலாம். ஸோ நல்லபடியாக படிங்க. இந்த கொஸ்டின் எல்லாம் செக் பண்ணி நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக சோசியல் சயின்ஸ் எக்ஸாமில் முழுமையாக மதிப்பெண் எடுக்கலாம். பார்ட் 1ல் 14 1 மார்க்ஸ் இருக்குது. இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்குமே 1 மார்க்ஸ் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுதிருக்கீங்க, ஃபஸ்ட் டிவிஷன் எழுதிருக்கீங்க. எல்லா கொஸ்டினும் ரிப்பீட் ஆகத்தான் போது. நல்லபடியாக படிங்க. இதை மட்டும் முழுமையாக படிச்சிங்கன்றாவே செகண்ட் டிவிஷன் எக்ஸாமில் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். இதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்கும்போது பொது தேர்வுலையும் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். இதோடைய பிடிஎஃப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.